அழகே அழகு சரியில்ல. அடுத்து வர எபிசோட்ல மதியோட வீட்ல எல்லாரும் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம மதியோட அப்பா, அம்மா விருந்துக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததா பார்த்தீங்கன்னா, மலர் இருந்துட்டு மதிய கூப்பிட்டு, "சுரேஷ் எந்திரிச்சுட்டானா? அவன் டியூட்டிக்கு போக போறானா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், "அது தெரியலங்க. அவர் போறாரா? இல்ல விருந்துக்கு வரப்போறாரான்னு சத்தியமா எனக்கு தெரியாது." அப்படின்ற மாரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. "இன்னுமா உங்களோட பிரச்சனை முடியவே இல்ல?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், எங்களோட பிரச்சனை என்னைக்குமே முடிய போறது கிடையவே கிடையாது. விருப்பம் இல்லாம ஒருத்தர கல்யாணம் பண்ணி வச்சா அவங்களோட வாழ்க்கை இப்படி தாங்க இருக்கும். அதனால தான் சொல்லிட்டு இருக்கேன். நீங்க கல்யாணம் பண்ணதே ரொம்ப நல்லது தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மதி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததா பார்த்தீங்கன்னா, வெளியில இருக்கிறவங்களும் கண்டிப்பா வருவாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், ஒரு விதத்துல அவங்க வராம இருந்தாலையும் ரொம்ப சந்தோஷம் தாங்க. ஏன்னா அங்க வந்தாலையும் தேவையில்லாம எங்க அப்பா அம்மா கிட்ட ஏதாவது ஒரு பிரச்சனைய பண்ணிக்கிட்டு தான் இருப்பாங்க. அதனால அவங்க வராம இருக்கிறதா ரொம்ப நல்லதுன்னு நினைக்கிறேன். அது மட்டும் கிடையாது. அங்க வந்தாலயும் உங்கள மட்டும் தான் அவங்க வேலையே வாங்குவாங்க அப்படின்ற மாரி சொல்லிடுறாங்க. இத கேட்ட உடனே நம்ம மலர் இருந்துட்டு அதெல்லாம் பழகிடுச்சு மதி. ஆனா எங்களுக்கு ஒரே ஒரு கவலை என்னன்னா, அங்க வந்தா தங்கராஜ் அண்ணன் எதுவுமே பேசாம அமைதியா இருக்கணும். இவங்களும் எதுவும் பேசாம அமைதியா இருந்தா இந்த விருந்து ரொம்பவே நல்லபடியா முடியும் அப்படின்ற மாரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததா பார்த்தீங்கன்னா, சுரேஷ் இருந்துட்டு ஆஃபீஸ்லேருந்து ஃபோன் பண்றாங்கன்னு சொல்லிட்டு டியூட்டி கிளம்பி போயிடுறாங்க. மதியெல்லாம் ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. அதோட இன்னைக்கான ப்ரோமோ முடிச்சிருக்காங்க.